சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. உங்களுக்கு கடைசி மாத சம்பளத்தில் பாதி ஓய்வூதியமாக வழங்கப்படும். உங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பணியில் இருக்கும் பொழுது மாத சம்பளத்தில் இருந்து 10% உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப எனக்கு ஒண்ணே ஒன்று தோணுச்சு, இந்த 10% நான் உங்கள்கிட்ட கொடுக்காம நானே அதை முதலீடு செய்தால் 35 ஆண்டு காலம் நான் பணியில் இருந்தால் எனக்கு கையில எவ்வளவு வரும்? ஒரு காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட்ல 8% இன்ட்ரெஸ்ட்ல இது சேர்ந்து கொண்டே போனால் அந்த 35 ஆண்டுகள் இறுதியில் என் கையில் எவ்வளோ நிற்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு 1.3 கோடி மேலே வந்துச்சு. அப்போ இந்த 1.3 கோடியை நான் அப்படியே ரிட்டையர் ஆகும்பொழுது அதை வங்கியில் போட்டு எனக்கு திருப்பி 8% வருது. 8% போட்டால் எனக்கு ரொம்ப பிரமாதமான பணம் கையில் வருது. இந்த மெத்தட் படி நான் போனேன்னா 88,000 ரூபாய் எனக்கு 35வது ஆண்டுல மாத சம்பளமா வருது. ஆனா சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் நான் தூக்கி 8% இன்ட்ரெஸ்ட்ல போட்டு வச்சேன்னா அந்த பிரின்சிபலும் அப்படியே இருக்கும். எனக்கு மாசத்துக்கு 90,000 ரூபாய் தருவாங்க. நீங்க என்னடானா நான் 44,000 ரூபாய் தரேன், என் கையவுட்டெல்லாம் நான் பணம் போகுது அப்படின்லாம் சொல்றீங்க அரசு. அப்ப எனக்கு எதுங்க இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்? அந்த நிதியம் எவ்வளவு சேர்ந்து அது அந்த ஒட்டுமொத்தத்தை 8% ஆனுவிட்டியில் நான் போட்டேன் என்றால் எனக்கு கிட்டத்தட்ட நான் சம்பாதித்த பணம் எனக்கு நீங்கள் தர வேண்டும். ஆனா நீங்க பாதி தான் தருவேங்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் உங்கள் கையை விட்டு பணம் கொடுக்க போகிறீர்களா, இல்லை இந்த அரசு பணியாளர்களிடமிருந்து பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்களா? அரசு ஊழியர்கள், ஜாக்டோஜியோ மெம்பர்கள் அவங்களே இதை கால்குலேட் பண்ணிக்கிட்டோம். அவங்க உண்மையில கேட்க வேண்டியது, அப்பா என் பணத்தை தான் எடுத்து தர, உன் கையிலேருந்து நீ ஒன்றும் கொடுக்க போறதில்லை. நீங்க மத்திய அரசுடைய அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஈச் மந்த் ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் கவர்மெண்ட் கூட வருது. இப்போ நீங்க அது கூட இங்க இல்லை. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு ஒரு சிறப்பு பிராட்காஸ்ட். இது புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். இந்த ஜாக்டோஜியோ என்னும் அரசு பணியாளர்கள், அரசு ஆசிரியர்கள் சங்கம், அந்த சங்கம் கொஞ்ச நாளாகவே போராடிட்டு இருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல அம்ச கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் அவர்கள் கடைசியாக ஒரு கெடு விதித்திருந்தார்கள். ஜனவரி 6 முதல் எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீங்கள் மீண்டும் கொண்டு வரவில்லை என்றால் ஜனவரி 6 முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம் ஒன்றை நாங்கள் நடத்தப் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிடமிருந்து வந்திருக்கிறது. முதல்வர் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் இது செய்தி வெளியிடுது. தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 2, 4, 6, 8 பக்கம் ஒரு விரிவான அறிக்கை இருக்கு. அதுல ஒரு 6 பக்கம் வாழ்த்து செய்தியா இருக்கு. அதனால அதை விட்டுருவோம். கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். இந்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அதோடைய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சுப்போம். இதே ஒரு சம்மரைஸ்டாகவும் பத்திரிகை செய்திகள், டிவி செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எஃபெக்டிவ்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மாநில அரசு அலுவலர்கள் அவர்களுடைய கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதுல இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நீங்க மாதம் நீங்க ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுப்பீங்க. அது ஃபிக்ஸ்டு கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம். உங்களுக்கு இவ்வளவுதான் கையில வரும்னு நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க உங்களிடமிருந்து மாதம் இவ்வளவு பிடித்தங்களை செய்வோம். அந்த பிடித்தத்துடன் அரசு ஒரு அமௌண்ட்டை போடும். அது
பங்குச்சந்தை மூலமாக பல்வேறு இடங்களில் அது முதலீடு செய்யப்படும். அந்த முதலீட்டிலிருந்து உங்களுக்கு அந்த முதலீட்டு நிதியம் ஒரு குவியமாக வந்திருக்கும். அதை உங்களுக்கு கொடுப்போம். அதை நீங்க ஆனுவிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். மீதியை உங்களுக்கு அதை ஒரு ஆனுவிட்டி மாதிரி போட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் புதிய ஓய்வூதிய திட்டமாக இருந்தது. பழைய ஓய்வூதிய திட்டம் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எந்த பிடித்தம் எதுவும் கிடையாது. நீங்க அந்த எப்பொழுது நீங்கள் ஓய்வு பெறுகிறீர்களோ அதற்கு அடுத்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ஓய்வூதியம் என்பது அரசு தன்னுடைய பாக்கெட்ல இருந்து கொடுக்கும். இப்ப இந்த மூன்றாவது திட்டம் இப்ப நம்ம பேசுறது இது என்னன்னா, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுடைய கடைசி மாத சம்பளத்தில் பாதி உங்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓவரால் தொடர்ச்சியாக நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை. அதுல 6 மாதங்களுக்கு ஒரு முறை டியர்னஸ் அலவன்ஸ், அகவிலைப்படி விலையேற்றத்துக்கு தகுந்தாற் போல டியர்னஸ் அலவன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜாக இருக்கும். உங்களுடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய காலத்துக்கு பிறகு நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்களோ, ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு கிடைத்த ஓய்வூதியத்திலிருந்து 60%, 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதோட அது முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு அது தொடராது. அப்ப என்ன இதுல மாற்றம் அப்படின்னா, இந்த ஓய்வூதியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பணியாளர்களின் 10% பங்களிப்போடு. அப்போ உங்களுடைய சேலரி, உங்களுடைய மாத சம்பளத்திலிருந்து 10% பிடித்தம் செய்யப்படும். அந்த பணம் எல்லாம் அரசு கையில் வைத்துக் கொள்ளும். அந்த பணத்தை அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. அவன் என்னன்னா, தங்களுடைய மாச செலவுகளுக்கு அதை பயன்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கல. அதை ஓய்வூதிய நிதியம் இதுக்குன்னு தனியா ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுல உங்களுடைய மாத சம்பளத்திலிருந்து பிடிக்கப்படும் 10% நேராக அந்த ஓய்வூதிய நிதியத்துக்கு போயிடும். அதுக்கப்புறமா பென்ஷன் அதுல இருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பென்ஷன் கொடுக்கும் பொழுது, அந்த ஓய்வூதியம் கொடுக்கும் பொழுது ஏதேனும் துண்டு விழுந்தால் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும். இதுதான் சம்மரி. இது முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சில எக்ஸம்ஷன்ஸ் மற்றதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் வேலை செய்தால்தான் உங்களுக்கு ஓய்வூதியம் வரும். அந்த ஓய்வூதிய காலத்துக்கு முன்பே நீங்கள் இறக்க நேரிட்டால் உங்களுக்கு கருணை தொகையாக ஏதோ கொடுக்கப்படும். தனியாக அதெல்லாம் விலக்கி வச்சிடுறேன். பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்க, 25 வயது ஆகும் பொழுது வேலைக்கு சேர்கிறார்கள்னு வச்சுக்கோங்க. எகைன் 22 வயசுலேயே வேலைக்கு சேரலாம், 23 சேரலாம், 24 சேரலாம். பெரும்பாலும் 25 வயதில் சேர்றாங்கன்னு ஒரு கணக்குக்காக வச்சுக்கிறேன். 60 வயதில் அவர்கள் வேலையிலிருந்து விலகுகிறார்கள். 35 ஆண்டு காலம் பணிக்காலம் அப்படின்னு நான் ஒரு கால்குலேஷனுக்காக வைத்துக்கொள்கிறேன். எனக்கு இதை பார்த்தப்ப ஏதோ ஒரு சின்னதா ஓகே ஸ்கீம் நல்லா இருக்கா, இது நல்ல விஷயமா அப்படின்னா நல்லா தான் இருக்கு. இது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் மாதிரி. இது பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன் இடைப்பட்ட காலத்தில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாங்க. பட் கிரக்ஸா நம்ம 3 தான் பார்க்குறோம். உங்களுக்கு உங்களுடைய மாத சம்பளத்தில் பாதி, கடைசி மாத சம்பளத்தில் பாதி ஓய்வூதியமாக வழங்கப்படும். உங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பணியில் இருக்கும் பொழுது மாத சம்பளத்தில் இருந்து 10% உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த 10% நான் உங்கள்கிட்ட கொடுக்காம நானே அதை முதலீடு செய்தால் 35 ஆண்டு காலம் நான் பணியில் இருந்தால் எனக்கு கையில் எவ்வளவு வரும் அப்படின்னு